ஹாய் மை டெக் வேர்ல்டு சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரோபாட் பார்க்க போகிறோம். ரோபாட்டுங்கிறதுனா கீபோர்ட் ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணணும், எப்போதுமே பேஜ் ஓப்பன் பண்ணோடனே இது ஆக்டிவ் எலமெண்ட்டாக இருக்கும். இந்த ஆக்டிவ் எலமெண்ட்டில் நம்ம டேரெக்டாக ஐடி பாஸ்வேர்டு பாஸ் பண்ணலாம். எந்த நம்பர் பாஸ் பண்ணுமோ பாஸ் பண்ணலாம், எதுவுமே ஃபைன் பண்ணாமல். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், கீபோர்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பேஜோட லிங்க் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா, வேறு எதுவுமே பண்ணலை. இந்த பேஜோட லிங்க் எடுத்துக்கிறேன். இந்த பேஜோட லிங்க் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், அதை மட்டும் நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கீபோர்ட் ஆக்ஷன் பண்ண போகிறேன். கீபோர்ட் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ரோபாட். ஓகேவா, என்னோட ரோபாட் அப்படிங்கிறது எதுலேருந்து வருது, java.awt, அது ரோபாட்டுங்கிறது கிளாஸு r நியூ ரோபாட். நீங்கள் இதுக்கு எதுவுமே பாஸ் பண்ண தேவையில்ல. ரோபாட் வந்து தனியாக AWT பேக்கேஜ்லேருந்து வருது. இப்போ மவுஸ் பண்ணிங்க அப்படின்னா AWT எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து இல்லை மெத்தட் லெவலில் த்ரோ பண்ணியிருக்கு. ஓகேவா, த்ரோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு எலமெண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது இது பாஸ் பண்ண போகிறீங்க. a.key ப்ரெஸ். நான் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். என்ன கீயை ப்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா a.key ப்ரெஸ் கீ ஈவெண்ட். a.key ப்ரெஸ் கீ ஈவெண்ட்டு டாட்டு என்ன கீயோ அந்த கீயை சொல்லணும். விர்ச்சுவல் கீயில் நான் என்ன பண்ண போகிறேன், விர்ச்சுவல் கீயில் எஸ்ஸை கொடுக்குறேன். ஓகேவா, கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், எஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எத்தனை கீ ப்ரெஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். கண்டினியூவாக கீ ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எத்தனை கீ வேணாலும் ப்ரெஸ் பண்ணலாம். இப்போது கீயை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இதே கீயை என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். இந்த இடத்துல போயிட்டு என்னென்னா கீ ரிலீஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேவா, கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், கீயை ரிலீஸ் பண்ணணும். ஓகேவா, ப்ரெஸ் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே கீ என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ணணும், உங்களோட கீபோர்ட் ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். அப்படி இல்லைனா அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் ரிலீஸ் ஆகவே ஆகாது. ஓகேவா, நீங்கள் சம்டைம்ஸ் வந்து உங்களோட எக்லிப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணலாம். அந்த நோட் பேடில் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சமந்தா அப்படின்னு சொல்லிட்டு கீ ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீ ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கீ ரிலீஸ் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து எதில் பண்ணிக்கலாம், இந்த கீபோர்டு வச்சு பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எதுக்காக இது யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த விகேல போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் கீபோர்டில் பண்ணுற கீஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். இசட் வரையும் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், விண்டோ அண்டர்ஸ்கோரு அன்டிஃபைன்டு என்டரு. நீங்கள் என்டர் பண்ணுறதுனாலும் என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி மல்டிபிள் கீஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கீபோர்டு வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், இன்புட் கொடுக்குறது, கிளிக் பண்ணுறது, எல்லா வேலையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கீபோர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இதை நம்ம ஒரு முறை ரன் பண்ணி பார்த்துக்கலாம், கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபேஸ்புக்கு அந்த யூஆர்எல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன், இந்த கீயை பாஸ் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்களா, சமந்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கு, பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஆக்டிவ் எலமெண்ட் இதில் தான் எலமெண்ட் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த எலமெண்ட்டுக்கு டேரெக்டாக இன்புட் பாஸ் பண்ணிவிடும். ஓகேவா, இவ்வளோ தாங்க ரோபாட்டு. மவுஸ் ஆக்ஷன் ரோபாட் பார்த்துட்டோம் நம்ம. ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறந்துடாதீங்க. ஓகேவா, அடுத்த வீடியோ வந்து நம்ம பேஸ் கிளாஸ் ஃபார்ம், அதுக்கப்புறம் தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட இம்ப்ளிமெண்டேஷன் வச்சு சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன் வச்சு நம்ம எப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேஜ் ஆட்டோமேட் பண்ணி அந்த ஆட்டோமேட் ஸ்கிரிப்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இதோட வந்து மோஸ்ட்லி செல்னியம் முடிஞ்சிருச்சு. இன்னும் வெப் டேபிள் மட்டும் பெண்டிங் இருக்குது. வெப் டேபிள் மட்டும் நான் வீடியோ போட்டுறேன். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.